பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம். Proverbs chapter 18 verse 10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். The name of the Lord is a strong tower, the righteous run to it and are safe. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது ஏசப்பா, தேவன், கர்த்தர் அப்படி சொல்லி தான் நம்ம ஜெபிப்போம். அப்படிதானே? கர்த்தாவே எங்களுக்கு விடுதலை தாங்க, கர்த்தாவே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு நம்ம கர்த்தருடைய நாமத்தை சொல்ல நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகுது. கர்த்தருடைய நாமத்தை சொல்ல நம்மளுக்கு ஒரு விடுதலை உண்டாகுது. காரணம், கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரிடத்துல போகிறவர்களை அவர் பாதுகாத்து நேர்த்தியான பாதையில வழி நடத்துவார். கர்த்தரிடத்துல நம்ம போகணும். நம்முடைய வாழ்க்கை சரியானதாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கணும். அப்படின்னா கர்த்தரிடத்திற்கு நீங்க போகின்ற பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தரை நீங்க துதிக்கின்ற பொழுது, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் முழுவதையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் என்று வேதவசனம் சொல்கிறது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பாதுகாத்து எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, ஆண்டவரே, ஏசப்பா, பிள்ளைங்க உங்களையே நம்பி இருக்கிறாங்கப்பா. நீங்க பிள்ளைங்களை பாதுகாக்கிற தேவன், நீங்க தகப்பனை பிள்ளைங்களை போஷிக்கிற தேவன். நீங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா கர்த்தருடைய பாதுகாப்பு, ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அதனால பயப்பட வேண்டாம், சந்தோஷமா இருங்க. God bless you. Have a blessed day.